வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, நாம் இன்றைய தேடல்கள் பகுதியில் உண்மைகளும் ஜோதிடமும் விஞ்ஞானமும் என்ற வரிசையில் கடந்த பதிவில் நாம் சரம் உபயத்தை உபயம் பற்றிய நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக உபய ராசிகளில் 4 ராசிகளில் மீனத்தை மட்டும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மீனம் குருவினுடைய ஆட்சி வீடு. இந்த குருவினுடைய ஆட்சி வீட்டில் எந்த கிரகமும் பகை கிடையாது. இருந்த போதிலும் அந்த வீட்டிற்குள் இருக்கும்போது தான் பகை கிடையாது. அந்த வரிசையில் மீன லக்கணம் உபய ராசி அல்லது உபய லக்கணம் என்னுடைய அனுபவத்தில் நாம் அறிந்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பல 27 நட்சத்திரங்களும் மற்றும் 12 பாவகங்களும் காரகத்துவங்களை விடுத்து யாரும் ஏதும் புதுமையாக கண்டுபிடிக்கவும் இல்லை. பழைய ஜாம்பவான்கள், இன்றைய ஜாம்பவான்கள், பழைய ஆதிகாலத்து நூல் ஆசிரியர்கள் விட்டு சென்ற பகுதிகளில் அதனுடைய பொருள் மற்றும் அதனுடைய பாடல்களுக்கு விளக்கம் என அரைத்தமாவையை அரைத்து கொண்டு உள்ளார்கள் என்பதுதான் உண்மை. அதை விடுத்து புதிய கண்டுபிடிப்புகள் ஊருக்கு வட்டாரம் மற்றும் தாலுகா மாவட்டம் என ஆய்வு மாநாடுகள் நடத்தி மற்றும் அறநிலையத்துறை ஆன்மீகத்துறையில் கோவில்களுக்கு பரிகாரம் பூஜைகள் சந்திரனை வைத்து ராசியை வைத்து பல பயிற்சிகள் யாகங்கள் பரிகாரங்கள் என தான் காலம் ஓடிக்கொண்டுள்ளது. உண்மை என்னுடைய நிலைமை எடுத்து கூற எந்த யஜ்ஞர்களும் எந்த ஜாம்பவான்களும் பலவாறாக பொருள் உணர்ந்து மூல நூல்களுக்கு பொருள் கூறிக்கொண்டு உள்ளார்கள் என்பதுதான் உண்மை. யாரும் புதுமையாக எதையும் கண்டுபிடிக்கவும் இல்லை. நான் இந்த தேடுதலில் 50 ஆண்டு அனுபவத்தில் சூரியனையும் சந்திரனையும் நாம் தேடும் பொழுது சூரியன் எனப்பட்டவர் 6 பாவங்கள், அதாவது 6 பாவங்கள் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை, சூரியன் மறைந்த பின்பு அடுத்த நாள் உதயம் வரை 6 பாவங்கள் என 12 பாவங்களை கடப்பது வானவியல் உண்மையாகும். இந்த வகையில் அடுத்தபடியாக பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனும் அதுபோல் இந்த பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை இந்த 6 பாவங்களையும் அந்த ஒரு 15 நாட்கள், அதாவது ஒரு பாவகத்தை 2.5 நாட்கள் வீதமாக 6 பாவத்தையும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி 15 நாட்களும். எனவே சூரியனாகப்பட்டவர் என்னுடைய சஞ்சாரம் என்பது 6 பாவங்களை கணக்கிடும் பொழுது உதயம் டு அஸ்தமனம் ஒரு பாவகம் 30 டிகிரி, 6 பாவகம் 180 டிகிரியை கடக்க 12 மணி நேரமும் 6 to 6 காலை 6 மாலை 6, அதே மாதிரி மாலை 6லிருந்து அதிகாலை 6 வரை 12 மணி நேரம் 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. எனவே ஒரு பாவகம் 30 டிகிரியை அது கடக்க 12 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பது உண்மை என எடுத்துக்கொண்டால் ஒரு பாவகம் என்பது 30 பாகை அல்லது டிகிரி என்று எடுத்துக்கொண்டால் 120 நிமிடங்கள் 2 மணி நேரம் ஒரு டிகிரியை கடக்க, அதாவது பூமியின் ஒரு புள்ளியிலிருந்து நாம் அதனை நோக்கும் பொழுது ஒரு புள்ளியை கடக்க 4 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதேபோல் சந்திரனை எடுத்துக்கொண்டால் பூமியின் ஒரு புள்ளியிலிருந்து சந்திரனை நோக்கும் காலத்தில் அது பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி எடுத்துக்கொண்டால் 15 நாட்கள் எனும்போது ஒரு பாவகம் 30 டிகிரி 2.5 நாட்கள் என்பது 60 மணி நேரம். எனவே 60 மணி நேரம் ஒரு பூமியிலிருந்து சந்திரனை நாம் நோக்கும் பொழுது ஒரு டிகிரி 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. எனவே ஒரு பாவகத்தை கடக்க அது 2.5 நாட்கள். இந்த வகையில் சூரியனையும் சந்திரனையும் நாம் தொடர்ந்து கண்காணித்தால் அதன் ஒளி முழுமையாக நாம் இருந்து பூமியின் மேலிருந்து பார்க்கும் ஒரு புள்ளிக்கு அது வந்து அடைய இடையில் ஏற்படக்கூடிய வானவியலில் ஏற்படக்கூடிய மந்தாரங்கள் மற்றும் மேகங்களுடைய ஒளி முழுமையாக எந்த புள்ளியிலிருந்து நாம் நோக்குகின்றோமோ அந்த புள்ளியை வந்து அடைகிறதா என்றால் இல்லை. இதை நான் கண்கூடாக உணர்கிறேன். இந்த வகையில்
இதனுடைய தொடர்ச்சியாக எனது ஆய்வின் அடிப்படையில் இடையில் ஏற்படக்கூடிய மேகங்கள் மற்றும் அந்த ஒரு இருள் பிரதேசங்கள் அந்த ஒளி நம்மை வந்து அடைய நாம் இதே சூரிய உதயம் பொழுது சூரியனை முழு உருவமாக பார்க்க முடிகிறது, அஸ்தமனம் போது முழு உருவமாக பார்க்க முடிகிறது. ஆனால் அதே மதியம் 12 உச்சி வேளையில் ஒளி சிதறல்களால் தான் நாம் பார்க்க முடிவதை உடைய சூரியனுடைய முழு ஒளியை முழு உருவத்தை நாம் பார்க்க முடியவில்லை என்ற உண்மை நாம் அனைவரும் அறிந்தது. எனவே அந்த ஒளியானது நம்மை வந்து அடைவதற்கு இடைப்பட்ட ஒரு இருள் அல்லது பல கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, எனவே பல ஆயிரம் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய ஒளி கிரகங்களுடைய ஒளி நம் பூமியிலிருந்து ஒரு புள்ளியை நம்ம வந்து அடைய எவ்வளவு இடைப்பட்ட இடங்களில் இடையூறுகள் ஏற்படுகிறது என்பது நாம் கண்கூடான நாம் தெரியும். என்னதான் வானவியல் விஞ்ஞானத்தில் நாம் பல உண்மைகளை ஆய்வு செய்து கொண்டு சந்திரனுக்கு விண்கலம் அனுப்பி கொண்டிருந்தாலும் ஜோதிடர்கள் இன்னும் ஜோதிடத்தினுடைய உண்மையை பழைய பெரியவர்கள் கொடுத்த பொருள் விளக்கங்கள், ஒரு நூலுக்கு பல விளக்கங்கள், அந்த காலத்தில் ஒரு நூலுக்கு ஒரு விளக்கம் கூறினார். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக நவீன தொழில்நுட்ப ஆளுக்கு ஆள், நபருக்கு நபர், ஊருக்கு ஊர் உடைய விளக்கங்கள் கூறிக்கொண்டு உள்ளார்கள். உண்மைத்தன்மையை எடுத்து கூறுவதற்கு ஆள் மிக மிக குறைவு. எனவே உண்மைத்தன்மையை இங்கே உணர முற்பட வேண்டும் என்பது எனதுடைய எனவே இந்த வகையில் மீனம் என்று எடுத்துக்கொண்டால் மீனம் 1, 4, 7, 10 கேந்திராதிபத்திய தோஷம். எனவே மீனம் குருவனுடைய வீடாக இருந்தாலும் குரு எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த ஒளி அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அல்லது ராசியை வைத்து பலன்கள் எடுக்கும் பொழுது, அந்த ஒரு திசையை வைத்து பலன்கள் எடுத்தாலும் சரி, சூரியன் இருக்கும் இடத்தை வைத்து பலன் எடுத்தாலும் சரி, பிறந்த நேரத்தை வைத்து லக்கணம் என்று கூறி பலன் எடுத்தாலும் சரி, அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை வைத்து பலன் எடுத்தாலும் சரி, அந்த ஒளி வந்து சேர எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்பது நாம் குருனுடைய சூரியனுக்கு மிக அருகாமையில் தூரத்திலும் இருக்கிற கிரகங்கள் சனியும் குருவும், மிக அருகில் இருப்பது புதனும் சுக்கிரனும். இந்த வகையில் பூமிக்கு மிக அருகில் உள்ளது சந்திரனும் செவ்வாயும் ஆகும். எனவே நாம் பலன்களை எடுக்கும் பொழுது செவ்வாயை வைத்தும் சந்திரனை வைத்தே பலன்கள் எடுப்பது சிறப்பு என்பது எனதுடைய ஆய்வு முடிவு ஆகும். கற்றது கைமணளவு கல்லாத உலகளவு. இந்த வகையில் நாம் இந்த தேடல்களில் பகுதியில் நாம் மீனத்தை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசிக்கு அந்த இடம் குருவினுடைய வீடாக இருந்தாலும் குரு எங்கிருந்து ஒளியை நாம் வந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து அடைய பல தடைகள் இருள்களை தாண்டி தான் அந்த நபரை வைந்து அடைய வேண்டும். பிறக்கும் பொழுது இருந்த ஜாதக கட்டத்தை வைத்து பலன்கள் எடுத்துக்கொண்டு உள்ளோம். ஜாம்பவான்களுடைய கூற்றுக்கள் ஏற்புடையவதாக உள்ளனவா என்பது 50 ஆண்டு கால எனது தேடல்களில் இல்லை என்பது தான் என்னுடைய ஆகும். எனவே இந்த பாவகம் என்று பாவக பலன்கள், பாவக காரகத்துவங்கள், நவக்கோள்களின் காரகத்துவங்கள், நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் என பலன்கள் பார்க்கும் பொழுது எந்த பலன்களும் பொருந்தி வருவதே இல்லை. அவரவருடைய விதிப்படி ஜனனம், அவரவருடைய ஜனனப்படி விதிமதி கதி நடந்து கொண்டுதான் உள்ளன. பரிகாரங்களும் அல்லது கோவில்களில் அல்லது ஆன்மீக கடவுள்கள், நவகிரகங்களுடைய பிரதிநிதிகள் எனக்கூடிய எந்த கடவுளும் இந்த நபருக்கு நிரந்தர தீர்வு அளிக்கிறதா என்பது கேள்விக்குறி ஆகும். எனவே அவரவர்கள் உள்ளே தான் அவரவர்களுடைய செயல்களில்தான் அந்தந்த ஒரு நடக்கக்கூடிய பலன்கள் உள்ளனவே ஒழிய நவக்கோள்களில் இருந்து வரக்கூடிய ஒளிகள் பூமியின் ஒரு புள்ளி இருக்கக்கூடிய அந்த நபரை வைந்து அடைய பல இருள்கள், பல இருட்டுகள், பல இன்னல்கள், பல மேகங்கள் வானவியலில் பிரபஞ்சத்தில் பல தடைகளை தாண்டித்தான் அந்த ஒளி நம்மை வந்து அடைய முடியறதுனால் அந்த ஒளி அந்த கிரகங்கள் பிறந்த பொழுது இருந்த கட்டத்தை வைத்து அந்த ஒளி வந்து நம்மை அடைந்து நமக்கு பலன்கள் அளிக்கிறது என்பது ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த வகையில் மீனம் நாம் தேடும் பொழுது இந்த
கேந்திராதிபத்திய தோஷத்தில் உள்ள உபய லக்கணம் ராசிகளில் இருப்பவர் அதிகம் பாதிப்புக்குள்ளாவது மீனராசியே என கூறி இன்றைய பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.